Hi everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard bookல இருக்கக்கூடிய ஒரு poem The House on the Elm Street written by Nadia Bush. First Nadia Bush பத்தி பார்த்துடலாம். The House on Elm Street was published by Nadia Bush, a budding poetess in April 2017. Budding poetess அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2017ல அவங்க டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க, வளர்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பட்டிங் போய்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. born on 24th செப்டம்பர்ல பிறந்திருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சாமர்செட், பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பிறந்திருக்காங்க. She used this poem for her English class because she was told to write a dark poem. The poem describes the mysterious house and an ever-growing tree. The poet fears going inside the house. Okay, அவங்களோட இங்கிலீஷ் கிளாஸ்ல ஒரு டார்க் போயம் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க டெய்லி போயிட்டு வர ஒரு வழியில பார்த்த ஒரு நெவர் க்ரோயிங் ட்ரீ, அதாவது அந்த ட்ரீ வளரவே வளராதான், ஒரு ஸ்டாண்டர்டா அதே மாதிரி இருக்குமா. அப்புறம் ஒரு மிஸ்டரியஸ் ஹவுஸ், ஒரு மர்மமான வீடு, இது ரெண்டுத்தையும் அவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ஹவுஸ், அந்த ஹவுஸையும் அந்த ட்ரீயும் பத்தி தான் இந்த ஒரு டார்க் போயம் சொல்லிட்டு அவங்க இங்கிலீஷ் கிளாஸுக்காக எழுதின ஒரு போயம். ஓகேங்களா, அந்த போயமை பத்தி தான், அந்த போயம் தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. த ஹவுஸ் ஆன் த எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு போயமா. ஸோ அந்த போயம்குள்ள போயிடலாமா? இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், த ஹவுஸ் ஆன் த எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்றது ஒரு மிஸ்டீரியஸ் போயம், அதாவது ஒரு பேய் கதை மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடை பார்த்துக்கோங்க. பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு பேய் பட எஃபெக்ட் வரும். ஹவுஸும் இந்த ட்ரீயும் இதை பத்தி தான் இந்த போய்டஸ் சொல்லியிருப்பாங்க. வாங்க. It sat alone. What happened there is still today unknown. It's a very mysterious place அப்படின்னு சொல்றாங்க. It sat alone அப்படின்னா அது அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஆனா இங்க it அப்படின்றது அந்த ஹவுஸை குறிக்குது. ஓகேங்களா, it sat alone அப்படின்னா அந்த ஹவுஸ் வந்து அங்க தனியா இருக்கான். அத வந்து ஒரு மனுஷங்க சொல்ற மாதிரி இங்க சொல்லியிருப்பாங்க. What happened there is still today unknown. அதாவது அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றது இன்னுமே வந்து மர்மமா இருக்கான். அதனால இட் இஸ் a very mysterious place அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு மர்மமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த வீடு மட்டும்தான் தனியா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க, பக்கத்துல எதுவுமே இல்லை. சோ அதனால இப்ப தனியா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல யாருமே இல்லை, இருட்டா இருக்கு அப்படின்னாலே அது ஒரு பேய் வீடு அப்படின்ற மாதிரிதான் நம்ம ரூமர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா. சோ அதனால இதையும் வந்து ஒரு மர்மமான இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. And inside you can tell it has ton of space and but at the same time it is bare to the bone. Ton of space அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்பேஸ் இருக்காங்க. அதான் வந்து ton of space அப்படின்னு சொல்லிருக்காங்க. bare to the bone அப்படின்னா எம்டியா இருக்கிறது. அந்த ஹவுஸ்ஃபுல்ல அவ்வளோ இடம் இருக்கு, தாராளமா இருக்கு, எவ்வளவு பேர் வேணா தங்கலாம் போல, ஆனா எம்டியா இருக்குன்னு சொல்றாங்க, அங்க யாருமே இல்லை. ஓகேங்களா. At night the house seems to be alive. Light flicker on and off. I am often tempted to go to the house to just take a look and see what it is really about, but fear takes over me. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட் டைம்ல மட்டும் அந்த வீட்டுல வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்கான். அலைவ், சீம்ஸ் டு பி அலைவ் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் யாரோ இருக்க மாதிரி இருக்கு. அந்த டைம்ல மட்டும் அந்த வீடு ஆக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுல நெய்பர்ஸ்ல எல்லாம் வந்து யாராச்சும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு காலியா இருக்கும்போது நமக்கு தோணும் இந்த வீட்டுல யாரும் இல்லை. அதே அவங்க ஊருக்கு போய் திருப்பி வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்றது நமக்கு வெளியில இருந்து பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஏன்னா அந்த வீட்டுல லைட் எரியும், ஃபேன் எரியும், சவுண்ட் கேட்கும், இதெல்லாம் வச்சுதான். சோ லைட் பிளிக்கர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப். நைட் டைம்ல மட்டும் அந்த வீட்டுல லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கான், அதுதான் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு போய்டஸ்க்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும்னு ஆசையா, அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கு மர்மமா அப்படின்னு பார்க்கணும்னு ஆசையா. ஆனா அவங்களோட பயம் வந்து அதை தடுத்து நிறுத்திடுமோ. ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ, அந்த பயம் வந்து என்னை தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்றாங்க. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. அந்த வீட்டை கடந்து நான் டெய்லியுமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஆனா சம்மர் டைம்ல மட்டும் அந்த வீடு கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மே மந்த் தான் இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மே மந்த்ன்றதை நீங்க நோட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ வார்ம் சம்மர்ல தான் அந்த வீடு இன்னும் பிரைட்டா இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. To me I say it is one of a kind. One of a kind அப்படின்றது ஒன்றும் இல்லை, யூனிக். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க, நதியா புஷ். ஓகே, இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. நைட் டைம்ல அந்த வீடு அலைவா இருக்கான், அதே மாதிரி
சம்மர், அதாவது சம்மர் டைம்ல, மே டைம்ல அந்த வீடு இன்னும் பிரைட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த இந்த இது லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. நைட் டைம்லயா டே டைம்ல எந்த டைம்ல அந்த வீடு அலைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நைட் டைம்ல தான் அந்த வீடு அலைவா இருக்கும். அதாவது நைட் டைம்ல தான் அந்த வீடு ஆக்டிவா இருக்கான். Beside the house sits a tree. It never grows leaves. அந்த ட்ரீக்கு பக்கத்துலயே ஒரு அந்த வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு ட்ரீயும் இருக்கான். பிசைட்ஸ் அப்படின்னா நியர், பக்கத்துல. தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இட் never grows leaves. அந்த ட்ரீ ஒரு லீவ்ஸ் கூட இல்லையா. இதுங்களை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த ட்ரீ மட்டும் தான் இருக்குமே தவிர அது ஒரு லீவ்ஸோ அது அந்த ட்ரீஸும் வந்து ஒரு பச்சை பசைன்னு இருக்கிற மாதிரியே இருக்காது. ஒரு ட்ரீ இருக்கு, அவ்வளவுதான். Not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. How could this be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால் எந்த சீசன்லயுமே, அதாவது எப்பயுமே அது அப்படியேதான் இருக்கும் அந்த ட்ரீ. அததான் இத்தனை சீசன் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இத சும்மா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே அந்த ட்ரீ வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அதுல ஒரு இலை கூட வளராது, அது பெருசாவும் ஆகாது, சின்னதாவும் ஆகாது. எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. Rumors are constantly being made, and each day the house just begins to fade. What happened inside that house? Rumors are constantly made na false story. பொரளி கிளப்புவாங்க இல்லையா. இந்த வீட்டுல வந்து ஒருத்தவங்க சூசைட் பண்ணி செத்துட்டாங்க, இந்த வீட்டுல இது நடந்துச்சு. ஒரு வீடு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலே அந்த பக்கமா போறவங்க வரவங்க ஏதோ ஒண்ணு கிளப்பி விடுவாங்க. அந்த மாதிரிதான் ரூமர்ஸ் நிறைய இந்த வீட்டை சுத்தி போயிட்டே இருக்கு. ஆனா அந்த வீடு டே பை டே ஃபேட் ஆயிட்டே இருக்கான். இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல இப்ப நம்ம ஒரு ஃபேமிலி யாராவது அங்க ஸ்டே பண்றாங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுவோம், கிளீன் பண்ணுவோம் அடிக்கடி. ஓகேங்களா? அந்த வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அது ஃபேட் ஆகதான் செய்யும். இருக்க இருக்க ரொம்ப மோசமா பழைய வீடா தான் மாறும். அது மாதிரிதான் சொல்றாங்க. And each day the house just begins to fade. ஒரு நாளும் அந்த வீடு ரொம்ப ஃபேட் ஆயிட்டே போதான். And what happened inside the house? அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு திருப்பி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. I really don't know. I guess it will always be a mystery. எனக்கு என்னன்னே தெரியல, ஆனா இந்த வீடை பத்தின கதை கடைசி வரைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லல. அவங்க வெளியில இருந்து தான் அந்த வீட்டை பார்த்திருக்காங்க. சோ வெளியில இருந்து என்ன நடந்திருக்கு, வெளியில இருந்து அவங்க அந்த வீட்டை பார்த்த சேஞ்சஸை பத்தி தான் இந்த போயம்ல ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம கூட. So that's all the poem. Okay, figure of speech பார்த்துடலாமா? இட் ஃபர்ஸ்ட் பாருங்க. இட் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ், ஒரு வேர்டு வந்து பர்சனிஃபிகேஷன். ஓகேங்களா? இட் சாட் அலோன் அப்படின்னா, சாட் அப்படின்னாலே வந்து இங்க இந்த ட்ரீயை தான் குறிக்குது. ஸோ இது பர்சனிஃபிகேஷன். ஹவுஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. பர்சன்ஸ் தான், அதாவது ஹியூமன்ஸ் தான் வந்து உட்காருவாங்க, லிவிங் திங்ஸ் தான் உட்காருவாங்க. ஸோ பர்சனிஃபிகேஷன். நெக்ஸ்ட், இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வீட்டை தான் மிஸ்டீரியஸ் பிளேஸ், மர்மமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது மெட்டஃபர். டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்குன்னு சொல்லலாம், நிறைய ஸ்பேஸ் இருக்கு, லாட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனா டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்பேஸை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹைப்பர்போல். பேக் டு தி போன் அப்படின்றது வந்து ஒரு இடியம். ஸோ அதை நான் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபிளிக்கர் அப்படின்னா ஓனமச்ச போய்யா அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். சவுண்டை வந்து ஒரு வேர்டா சொல்றதுதான் வந்து ஃபிளிக்கரிங் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதாவது லைட் நின்று எரியறது தான் வந்து ஃபிளிக்கரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓனமச்ச போய்யா. சிட்ஸ் எ ட்ரீ, அதாவது இந்த ட்ரீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து பர்சனிஃபிகேஷன். சிட் அப்படின்றது ஹியூமன் அட்ரிபியூட், அதை வந்து ட்ரீக்கு கொடுத்துருப்பாங்க, அதனால இது பர்சனிஃபிகேஷன். How could this be? இப்படிலாம் எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஆன்சரும் எதிர்பார்க்காம ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இது ரெட்டாரிக்கல் கொஸ்டின். இங்கேயும் ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் இருக்கு பாத்துக்கோங்க. வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ்? அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுவும் ரெட்டாரிக்கல் கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு கீழே ஆன்சர் எதுவுமே இல்ல, அதுக்கான ஆன்சர் எதுவுமே இல்லை அப்படின்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ஆல்சோ ஆன்சர் யாருக்கிட்டுமே எதிர்பார்க்காம அவங்களுக்குள்ளேயே அதை கேட்டுக்கிறாங்க அப்படின்னாலும் ரெட்டாரிக்கல் கொஸ்டின் தான். ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல தான் கிளாசரி பாருங்க. எர்ம் ஸ்ட்ரீட் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஸ்ட்ரீட் நேம்ஸ் இந்த யூஎஸ். இந்த அபவுட் த போயட்லயே நம்ம பார்த்திருப்போம். ஆத்தர் வந்து சாமர்செட் பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் பிறந்திருக்காங்க. அது யூஎஸ்ல தான் இருக்கு.
ஸோ யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் நேம் தான் வந்து ஏர்ம் ஸ்ட்ரீட், அதுதான் வந்து இந்த போயம்க்கு நேமா வச்சிருக்காங்க. ஃபிளிக்கர் அப்படின்னா ஷைன் அன்ஸ்டெடிலி, ஒரு ஸ்டெடியா இல்லாம விட்டு விட்டு எரியறது தான் வந்து ஃபிளிக்கர். டெம்ப்டட் அப்படின்னா இன்டியூஸ் பண்றது, தூண்டுறது, ப்ரோவோக், அதாவது அந்த வீட்டை பார்க்கும் போதே உள்ள போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா, அதுதான் வந்து ப்ரோவோக் பண்றது, மற்றவங்களை ட்ரிகர் பண்றது. ரூமர்ஸ், ஃபால்ஸ் ஸ்டோரிஸ், அதாவது கட்டுக்கதைகள். ஃபேட், டு வேனிஷ் கிராஜுவலி, வேனிஷ் அப்படின்னா ஃபுல்லாவே டிசப்பியர் ஆகிறது, கிராஜுவலினா பொறுமையா, ஃபேட் ஆகுறதுனா அந்த கலர் வந்து ஒரேடியா போகாது, பொறுமையா மங்கி மங்கி போகிறது தான் வந்து ஃபேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த போயமுக்கு பின்னாடியே கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். It sat alone. What happened there is still today unknown. It is a very mysterious place, and inside you can tell it has a ton of space, but at the same time it is bad to the bone. Okay, what does it refers to அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்துக்கோங்க, it sat alone அப்படின்றது வந்து இங்க ஃபர்ஸ்ட் ton of space, ton of space, empty, bad to the bone அப்படின்னு சொல்லும் போது ஹவுஸ் பத்தி தான் சொல்றாங்க இல்லையா. So first stanzaல house பத்தி தான் சொல்லிருப்பாங்க. So it refers to the house. Pick out the line that indicates the size of the house. அந்த house size பத்தி எந்த லைன் இண்டிகேட் பண்ணிருக்குன்னா ton of space, அதாவது அந்த வீட்டுக்குள்ள ton of space இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லைன்ல தான் சொல்லிருப்பாங்க. So ton of space. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May month. Who does I refers to? பாருங்க, ஐ டிரைவ் பாஸ் அப்படின்னா போயிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த வழியில போகும்போது அந்த ஹவுஸை பார்த்திருப்பாங்க. சோ த ஆத்தர். அலிட்ரேட்டட் வேர்ட் செகண்ட் லைன்ல கேட்டிருக்காங்க. பிட், பிரைட்டர், அதாவது சேம் கான்சனன்ட் வருது இல்லையா, ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா, சோ இந்த லைன் தான். It never grows leaves, not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. What does it refers to அப்படின்னா it never grows leaves அப்படின்றது ட்ரீ தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரீல வந்து செடி, அதாவது லீவ்ஸ் வளரவே மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரீ. இன் வாட் வே த ட்ரீ இஸ் அ மிஸ்டரி, எதை வச்சு அந்த ட்ரீ ரொம்ப மிஸ்டரியஸா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இட் நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆட்டல், அது வளரவும் வளரல, சின்னதாகவும் ஆகல அப்படின்றது. அதனாலதான், அதாவது அந்த ட்ரீ அதே மாதிரியே இருக்கான், எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கான், அதனாலதான் அது மிஸ்டரியஸ் ட்ரீன்னு சொல்றாங்க. Rumors are constantly being made, and each day the house just begins to fade. What happened inside that house? Does the house remains the same every day? டெய்லியுமே அந்த வீடு ஒரே மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, நாளுக்கு நாள் அது ஃபேட் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அந்த ட்ரீ தான் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஹவுஸ் பத்தி தான் இங்க கேட்டிருக்காங்க. Does the house remains the same கேட்டிருக்காங்க. ஹவுஸ் வந்து அதே மாதிரி இல்ல, ஒரு நாளுக்கு நாள் வந்து அது ஃபேட் ஆயிட்டே மங்கிக்கிட்டே போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. சோ why does the poet consider the house to be a mystery? அது ஏன் மிஸ்டரி, அது ஏன் மர்மமான வீடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா அது ஒரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லலாம். What happened inside that house? I really don't know. I guess it will always be a mystery. Does the poet know what happened in the house? அந்த அந்த போயிட்டஸ்க்கு தெரியுமா அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, இல்ல, அவங்களுக்கே தெரியல. What is mysterious about the house? ஹவுஸ்குள்ள நடந்த என்ன மர்மம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது அந்த மர்மம் என்னன்னு யாருக்குமே தெரியாது, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது போகுதுன்னு யாருமே தெரியாது, வெளியில இருந்தா எல்லாருமே பாக்குறாங்க. So nobody knows about the house. அப்படியே புக் பேக்ல ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். பாத்துக்கோங்க. அலோன், அதுக்கு ரைமிங்கா அன்னோன் போன் இருக்கு. பிளேஸ் அப்படின்னா ஸ்பேஸ், டே, மே, இதெல்லாமே நீங்க போயம்ல தெரியும், போயம் லைன்ல இருக்கு பாருங்க. அன்னோன் போன், ஸ்பேஸ், பிளேஸ் ரைமிங்கா வரும். அலைவ் எதுவுமே இல்ல. டே, மே ரைமிங்கா இருக்கும். மைண்ட், கைண்ட். ஃபால், டால். மேட், ஃபேட். ஓகே. ட்ரீ, பி. இதெல்லாம் தான் நான் பின்னாடி எழுதியிருப்பேன். ரைமிங் ஸ்கீம் பாருங்க. இப்படி ஒரு போயம் இருக்குன்னா
ரைமிங் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அலோனுக்கு ரைமிங்கா அந்த ஸ்டான்ஸாவில இருக்கான்னு பார்க்கணும். அலோனுக்கு ரைமிங்கா இருக்கா இல்ல போன் இருக்கு, அன்னோன் இருக்கு இல்லையா. ஸோ மூணுத்துக்குமே வந்து ஏன்னு போட்டுக்கணும். பிளேஸ் ஸ்பேஸும் வந்து ரைமிங்கா இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பி. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏ பிபிஏ. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க. அலைவ் அப்படின்ட்டு இருக்கா, அது அந்த ஸ்டான்ஸாவில அதுக்கு ரைமிங்கா எதுவுமே இல்லை. ஸோ அதை ஏன்னு போட்டுக்கோங்க. ஆஃப்க்கு ரைமிங்கா எதுவுமே இல்லை. ஸோ இது பி. ஹவுஸ்க்கும் ரைமிங்கா எதுவுமே இல்லை. சி. அபவுட் இதுக்கும் எதுக்குமே ரைமிங்கே இல்லை. ஸோ டி. தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க. டேன்னு இருக்கா, அதுக்கு அந்த ஸ்டான்ஸால எதுவுமே ரைமிங்கா இருக்கா பாருங்க. ஏ. மே பாருங்க, இதுக்கு ரைமிங்கா இருக்கு. பிரைட்டர் பி. மைண்டும் கைண்டும் ரைமிங்கா இருக்கு. ஸோ சி. பிசைட்ஸ் இந்த ஸ்டான்ஸா பாருங்க. ட்ரீ பி. இது ரெண்டுமே ரைமிங்கா இருக்கு. லீவ்ஸ் மட்டும் தனியா இருக்கு. ஃபாலும் டாலும் ரைமிங்கா இருக்கு. ஸோ சி. லாஸ்ட் ஸ்டான்ஸா மேட் ஃபேட் ரைமிங்கா இருக்கா. ஏ. ஹவுஸ்க்கு ரைமிங்கா எதுவுமே இல்லை. ஸோ பி. நோ. இதெல்லாம் எல்லாமே இவ்வளவுதான். ரைமிங் ஸ்கீம் எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க, பட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு புதுசா ஒரு 3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா. சினெக்டாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. A figure of speech in which a part is made to represent the whole or vice versa. அதாவது ஒரு லைன்ல முடிக்க வேண்டியதை ஒரு சின்ன வேர்டாலே முடிச்சிருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுதான் வந்து சினெக்டாக்கி அப்படின்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், the western wave was all aflame. அதாவது வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற ஒரு வேவ் தான் வந்து வெஸ்டர்ன் வேவ் அப்படின்னு சொல்லி சின்னதா முடிச்சிருவாங்க இல்லையா. சோ அதான் வந்து சினெக்டாக்கி. The western wave was a சினெக்டாக்கி as it refers to the sea by the name of one of its part. அதாவது வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு வேவை வந்து வெஸ்டர்ன் வேவ் அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சிடுறாங்க இல்லையா. சோ அதான் வந்து சினெக்டாக்கி. இந்த போயம்ல எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னா, and inside you can tell it has ton of space. அதாவது inside ton of space அப்படின்ட்டு, ton of space அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத வந்து அந்த ஹவுஸ் தான் குறிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் வந்து இப்படி ton of space inside அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடுறாங்க இல்லையா. சோ இதான் சினெக்டாக்கி. Paradoxனா பாருங்க, the figure of speech in which a statement appears to contradicted itself. அதாவது ஒரு லைன்லயே அதுக்கான ஆப்போசிட் வேர்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதாவது வின் பண்றது, லூஸ் பண்றது, வின் லூஸ் ரெண்டுமே வந்து ஒரே லைன்லயே இருக்கும். அந்த மாதிரி கான்ட்ராஸ்டான மீனிங், கான்ட்ராடிக்ட் இட் செல்ஃப், அந்த லைனை அதுவே கான்ட்ராடிக்ட் பண்ணிக்குமா. எக்ஸாம்பிள் பாருங்க. டு பிரிங் பீஸ் வி மஸ்ட் வார், பி க்ரூயல் டு எ கைண்ட். பாருங்க, பீஸ் வார் ரெண்டுமே ஒரு ஆப்போசிட்டான வேர்டு, ஆனா ஒரே லைன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுதான் வந்து பாரடாக்ஸ் சொல்லுவாங்க. பி க்ரூயல் டு பி கைண்ட். க்ரூயலா கைண்டா இருக்கிறதுக்காக க்ரூயலா இருக்கணும். ஓகேங்களா. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியல. சோ அதனால அவங்க சொல்ல வர லைனை மீனிங்கா அவங்களே வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் இந்த பாரடாக்ஸ்ன்றது. இங்க பாருங்க, நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மாலாவும் ஆகாது டாலாவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டுமே கிடையாது, ஸ்மாலும் ஆகாது டாலும் ஆகலன்னு இருக்காங்க இல்லையா. ஸ்மால் டால் ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் ஒரே ஒரு லைன்ல வந்துடும். ஓனமெட்டு பொய்யா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சவுண்ட் பத்தின ஒரு வேர்டு. figure of speech wherein a word imitate the sound associated with the object it refers to. pitter patter, raindrops on my paint. பாத்துக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஓனமெட்டு பொய்யா அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஹார்ட் பீட் வந்து லேப்டாப் அப்படின்னு கேட்குது சொல்லுவோம் இல்லையா. லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து நம்ம எழுதும் போது லேப்டாப் அப்படின்னு தான் எழுதுவோம் இல்லையா. ஸோ அதான் என்ன சவுண்டு வந்து நம்ம சொல்ல வரோமோ அந்த சவுண்ட் இட்செல்ஃப் அந்த வேர்டு. ஓகேங்களா. இப்போ லைட்ஸ் ஃபிளிக்கர், இப்போ லைட்ஸ் ஃபிளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது அப்படின்னா லைட் வந்து ஃபிளிக்கர் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அந்த அது வந்து ஓனமெட்டு பொய்யான்னு சொல்லுவாங்க. Rhetorical question. A figure of speech in the form of a question that is asked to make a point rather than to elicit an answer. And what is so rare as a day in June. இப்போ rhetorical question அப்படின்றது ஒன்றும் இல்லை.
ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் எதுவுமே எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம இது இந்த போயம்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இது எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அவங்க யார்கிட்டயுமே எந்த ஆன்சரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதுதான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். ஹவு குட் திஸ் பி, வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் வாட் இஸ் சோ ரேர் ஆஸ் அ டே இன் ஜூன், இந்த ஜூன் டேல எது இதை விட ரேரா இருந்துட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஓகே, போயம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதை பத்தி ஒரு சின்ன சம்மரி மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. நதியா புஷ் பத்தி சொல்லியிருக்காங்க. எல்லாமே இந்த போயம்ல புக்ல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனே தான், வேற எதுவும் கொடுக்கல. அமெரிக்கன் போயட். அப்புறம் இவங்க ஃபியர், இமேஜினேஷன், மிஸ்டரிய பத்திலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதோடைய யூசஸ் என்ன அப்படின்னாக்கா, சிம்பிள் லாங்குவேஜ். உங்களுடைய போயம் எல்லாமே வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் இங்க கொடுத்துருப்பாங்க. அதை இங்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி, எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இட் அப்படின்றது அந்த ஹவுஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. இட் சாட் அப்படின்னு சொல்றது இந்த ஹவுஸ் அட் மிஸ்டீரியஸ் பிளேஸ். அந்த ஹவுஸ் தான் வந்து இட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டன் ஆஃப் ஸ்பேஸ், அந்த வீட்டுக்குள்ள டன் ஆஃப் ஸ்பேஸ் இருந்துச்சா. பேட் த போன் அப்படின்னா எம்டி. இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும் தான். ஓகேங்களா, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த போயமை. செகண்ட் ஸ்டான்ஸா பார்த்துக்கோங்க. அட் நைட் அலைவ், லைட்ஸ் ஃபிளிக்கர், ஆஃபன் டெம்ப்டட் பட் ஃபியர் டுக்ஸ் ஓவர் மீ. அதாவது நைட் டைம்ல மட்டும் அந்த வீடு அலைவா இருக்கான். அலைவ் அப்படின்னா ஆக்டிவா இருக்கும், அந்த வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரி தோணுதான். அப்புறம் அந்த ஏன் இருக்கிற மாதிரி தோணுதுன்னா லைட் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுதான். இவங்களுக்கு உள்ள போய் பார்க்கணும்ட்டு ஒரு டெம்ப்ட் ஆகுது, உள்ள போய் அப்படி என்னதான் இருக்கு, யார் தான் இருக்காங்கன்னு பாக்கணும்னு ஆசை. ஆனா அவங்கள பயம் வந்து அவங்கள டேக் ஓவர் பண்ணுது. தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க. பாஸ் த ஹவுஸ் எவ்ரி டே பிட் பிரைட்டர் சம்மர், மே மந்த்ல மட்டும். ஓகேங்களா, டெய்லி அந்த வீட்டு இருக்கிற வழியா தான் போயிட்டு வராங்க. ஆனா சம்மர்ல மட்டும், சம்மர் டைம்ல மே மந்த்ல மட்டும் அது அந்த வீடு கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதான். பிளேஸ் வித் யுவர் மைண்ட் கன்ஃபியூஷன் ஒன் ஆஃப் அ கைண்ட். பிளேஸ் வித் யுவர் மைண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்க மைண்டு கூட விளையாடுது அப்படின்னு இல்லை, அது வந்து கன்ஃபியூஷன், அது வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுது, அந்த வீடு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் அ கைண்ட் அப்படின்னா ஒண்ணுல யூனிக், அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு தனித்துவமான வீடு அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸா பாருங்க. ஹவுஸும் ஒரு ட்ரீயும் இருக்கு. ஓகேங்களா, அந்த இடத்துல ஒரு ஹவுஸ் ஒரு ட்ரீ இருக்கு. வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால், இந்த எந்த டைம்லயுமே வந்து அந்த ட்ரீல ஒரு லீவ்ஸ் கூட வளரலையா அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பயுமே அது வளரல, அதுதான் வந்து வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால் இத்தனை சீசனை குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நெவர் கெட்டிங் ஸ்மால், க்ரோயிங் டால், அது பெருசாகவும் ஆகலையா, சின்னதாகவும் ஆகல அப்படின்னு இருக்காங்க. ஃபிஃப்த் ஸ்டான்ஸா பாருங்க. ரூமர்ஸ் ஆர் மேடு. அந்த ஹவுஸை பத்தி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. ஈச் டே பிகின் டு ஃபேட். அப்புறம் அந்த ஹவுஸ் என்ன ஆகுதான், நாளுக்கு நாள் மங்கிட்டே போகுது, அதாவது பழைய வீடு மாதிரி ஆகிட்டே போகுதுன்றாங்க. இன்சைட் த ஹவுஸ் ஸ்டில் அ மிஸ்ட்ரி. கடைசியில அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றத சொல்லல, ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி இந்த போயமை முடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் இந்த போயம். தேங்க்யூ.